Hi students, welcome to Sai Hindi and English Vidyalaya YouTube channel. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியமாக இருக்கக்கூடிய ஒரு போயம் பாட்டு, அதாவது செகண்ட் போயம் பிபிஹெச்பி சபாவில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் செகண்ட் போயம் ஏக் பூந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன சார் ஏக் பூந்த் அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டர் ட்ராப், ஒரு ஸ்மால் ஏக் ஒன் வாட்டர் ட்ராப், அதுதான் மீனிங். ஸோ இட் ஹாஸ் ரிட்டன் பை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த போயட் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் எழுதின இந்த போயம் பற்றி இன்றைக்கி கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க அந்த போயத்துக்கு போகலாம். ஸோ இந்த போயம் போகிறதுக்கு முன்னாடி இந்த போயத்தினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மக்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஸோ அவங்க எப்போ தயக்கம் இல்லாமல் தன்னுடைய அந்த வெக்கத்தை அந்த தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு முயற்சிகளில் இறங்குறாங்களோ அப்போ அவங்க பயங்கரமான வெற்றியை அடைவாங்க அப்படின்றது தான் இந்த போயத்தினுடைய முழு கருத்து. அதற்கு இந்த போயட் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு மழை துளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை துளியை கற்பனையாக எடுத்து அதை எப்படியெல்லாம் ஒரு மழை துளி எப்படி ஒரு முத்துவாக மாறுது அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டை இந்த லாஜிக்கோடு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, ஃபஸ்ட்டு 4 லைன் ஸ்டான்ஸா ஐ ஹவ் ரிட்டன், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஜியோம் நிகழ்கர் பாதலோங்கி கோது சே. ஃபஸ்ட் லைன் பாருங்கள், அந்த பூந்த், இப்போ நம்ம பேசுகிறது மழைத்துளி, மழைத்துளி பேசுதான். ஜியோம் நிகழ்கர் பாதலோங்கி கோது சே தி அபி ஏக் பூந்த் குச் ஆகே படி. இப்போ ஒரு மழைத்துளி, ஏக் பூந்துன்னு சொன்னால் ஒரு மழைத்துளி, தன்னுடைய பாதல்னு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா க்ளவுடை சொல்கிறாரு. மழைத்துளி எங்கேருந்து வருது? அந்த க்ளவுடனுடைய ஓம்பு அதனுடைய கருப்பையிலிருந்து வெளியில் வருது, சரிங்களா? அப்போ அது வெளியில் வரும்போது நிக்கல்கர்னா கம் அவுட், ஸோ இட்ஸ் கம் அவுட். ஸோ நிக்கல்கர், ஜியோ நிக்கல்கர், ஏன் வந்தேன் அது யோசித்துக்கிட்டே வருது. பாதலோங்கி கோதுனா அந்த மலை, அந்த மேகத்தினுடைய அந்த வயிற்றுக்குள்ளேருந்து, அது வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அது யோசிக்குது. என்ன யோசிக்குதான்? அபி ஏக் பூந்துனா இப்போ அந்த ஒரு பூந்து யோசிக்குது, நான் ஏன் எங்கள் அம்மாவனுடைய வயிறான இந்த மேகத்துக்கிட்டேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு யோசிக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி, ஸோ இட் இஸ் திங்கிங் அபவுட் ஒய் ஐ ஹாவ் டு பி கம் அவுட் ஃப்ரம் மை मदर ओप. नेक्स्ट, सोचने फिर यही जी में लगी. सोचने फिर यही जी में लगी. क्यों घर छोड़ कर माइन ये गडी. सर மறுபடியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா யோசிக்குது. இட் இஸ் ஸ்டார்டட் டு திங்க், யோசிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபிர் கஹிங் ஜி மே லகி, நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏன் இப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்? கியூ கர் சோட்டுக்கர், கர் என்று சொல்லக்கூடிய பாதல், அந்த மேகத்தினுடைய வயிற்றில் இருந்து நான் எங்கள் வீடாக சொல்லுது, அந்த மேகத்தை தான் வீடுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதை விட்டுட்டு ஒய் ஐ லீவ் இட் மை ஹவுஸ், ஓகே, லைக் அ க்ளவுட், அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்தேன். மைன் ஏ கடி, கடின்றது மீனிங்கும் கம் அவுட் தான். அங்கே நிக்கல்கர் கடி ரெண்டும் ஒரே மீனிங் தான், கம் அவுட். அது யோசிக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு பூந்து வந்து வெளியில் வருது, வரும்போது அது பயங்கரமாக யோசிக்குது. என்ன யோசிக்குது? நான் ஏன் எங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்தேன் அப்படின்றது தான். ஒய் ஐ ஹாவ் டு பி கம் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக போகலாம். ஸோ தைவ் மேரே பாக்கியமே கியா ஹை பதா, மை பச்சூங்கி யா மிலுங்கி தூளுமே. பாருங்கள், தெய்வ் அப்படின்னு சொன்னால் இட் ரெஃபர்ஸ் டு தி காட், காடை தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காட் அண்ட் காடஸை சொல்கிறாங்க. மேரே பாக்கிய சொல்லுவோம்ல, பாக்கியம், எனக்கு அவ்வளோதான் சார் பாக்கியம் வாங்க, ஃபேட் தலையெழுத்து. இந்த மலைத்துளி யோசிக்குது, கடவுள் அந்த இறைவன். மேரே பாக்கியமே கியா ஹை பதா, பதா அப்படின்னு சொன்னால் வாட் ஹேஸ் ரிட்டன், என்ன என் தலையில் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியலையே. என்ன எழுதியிருக்கிறாரு? மைன் பச்சூங்கி, ஒருவேளை நான் பொழைச்சிருவேனா, பச்சூங்கி, ஸோ ஐ வில் சேவ், அதர்வைஸ் ஐ வில் டை. மிலுங்கி தூளுமே அப்படின்னா என்ன தெரியுமா? மண்ணோட மண்ணாக சேர்ந்துருவானா, மிலுங்கி போய் ஜாயின் பண்ணிடுவானா டஸ்டோட அப்படின்னு. பொழைப்பனா சாவனா, அதுதான் ஃபேக்ட். வாட் த காட் ஹேஸ் ரிட்டன் ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஃபீல் பண்ணுது. யா ஜலுங்கி ஃபிர் அங்காரே ஃபார் கிசி,
ஜல் அப்படின்னாலே ஃபயர் தான், எரியக்கூடியது. அங்காரே ஆல்சோ அதான். அந்த மாதிரி மேலேருந்து வரும்போது ஏதாவது ஃபயர், அதாவது எங்கேயாவது தீயில விழுந்துருவானா இல்லை ஏதாவது மண்ணில் விழுந்துருவானா அப்படின்னு யோசிக்குது. யா சூ படுங்கி யா கமலுக்கே ஃபூலுமே. அப்படி இல்லைன்னு அழிஞ்சு போகாமல் ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்லேயுமே பர்டிகுலராக கமல்னு கொடுக்குறாரு. கமல்னா லோட்டஸ். ஸோ ஐ வில் ஃபில் டவுன் ஆன் த ஃபெதர் ஆஃப் த ஃப்ளார். கமல்னா அந்த லோட்டஸ்னுடைய அந்த ஃபெதர், அந்த ஃபெட்டலில் போய் நான் விழுவேனா, அந்த ஃபெட்டலில் விழுந்து அழகாக இருப்பேனா. அப்போ இந்த 2வது ஸ்டான்ஸால் கடவுள் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரு, நான் பொழப்பனா இல்லை சாவனா, அல்லது ஏதாவது ஃபயர் ஆகிடுவேனா, வர்ற வழியிலே ஃபயர் ஆகிடுவேனா, இல்லை எரிஞ்சு போயிடுவேனா, இல்லைன்னா ஏதாவது தாமரை பூனுடைய இதழ்களில் விழுந்து அழகாக பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பேனா அப்படின்னு இட் ஹாஸ் டு பி தாட்டட். வேரியஸ் தாட் இஸ் கம் அக்ராஸ் இன் ஹிஸ் மைண்ட். Okay, it is explained in the 2nd stanza. We go for a 3rd stanza. Bug hai us kaal ek aisi hawa. Hawa na yaar na. So vak sundar or ya samudar or aayi anmani. இப்போ பாருங்களேன், இப்படி யோசித்துக்கிட்டே மேலேருந்து வருது. மேகத்துலேருந்து வேகமாக வருது இல்லையா, வரும்போதே பல தாட்ஸ் அதுக்கு வருது. அப்போ பக்கு கைன்றது அதுதான், வேகமாக வந்துட்டுருக்கு. அப்படியே காற்று அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வருது. உஸ்கால் அந்த டயத்தில் ஏக் ஐசி ஹவா அப்படின்னா ஒரு காற்று, பயங்கரமான ஒரு ஏர் வந்து இட் ஹாஸ் டு பி டேக்கன். இது அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து எங்கே கொண்டு வருதான், வக்கு சமுத்தர் அப்படின்னா, சமுத்திரம்னா கடலுக்கு தான் சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமுத்தர் ஓர் ஆயி அன்மணினா இன்ஃபோர்ஸா, தேர் இஸ் நோ வே டு எஸ்கேப். ஓகே, ஸோ வேறு வழியே இல்லாமல், அதுதான் அன்மணி, வேறு வழியே இல்லாமல் இப்போ இன்ஃபோர்ஸாக அது என்ன செஞ்சிருச்சான், ஓர் அப்படி சமுத்திரக்கு ஓர் அப்படின்னா, ஸோ நியர் தட் அந்த சீசோர் சைடு. அப்போ அந்த சீசோருக்கு இழுத்துட்டு போயிடுச்சு பக்கு கவா. எது, அந்த காற்று. அங்கேருந்து மேலே இருந்து மலைத்துளி வரும்போது ஒரு காற்று வந்து இதை அப்படியே பிடிச்சி இன்ஃபோர்ஸாக எங்கே கொண்டு போகுதான், கடலுக்கு கொண்டு போயிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள், ஏக்கு சுந்தர் சீப்புக்கா முங்கு தா குலா பக்கு உசிமே ஜாப்படி மோத்தி பனி. இதுதாங்க அந்த கன்க்ளூஷன்ற அழகான பாயிண்ட். எக்கு சுந்தர் ஷீப்பு பாருங்கள், அந்த ஷெல், அந்த சீப் அப்படின்னா சிப்பின்னு தமிழில் சொல்லுவோம், செல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒரு அழகான சிப்பி அந்த கடல் மேலே என்ன செஞ்சுருக்குதான், அந்த தண்ணியில் வாய் திறந்து இருக்குதான். மூக்கு தான் குலா. ஸோ யா வக்கு உசிமே ஜாப்படி மோத்தி பனி. அப்போ இது போய் அந்த வாய் திறந்த சிப்பிக்குள்ளே விழுந்து அந்த சிப்பி வந்து என்ன செஞ்சிருச்சான், அப்படியே உள்ளே போய் கொஞ்ச நாள் கழித்து முத்தாக மாறிடுச்சான். ஸோ மேலேருந்து வரும்போது பயங்கர யோசனையில் வந்துச்சு. ஒரு காற்று வேறு வழி இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போயிடுச்சு, கடலுக்கு கொண்டு போயிடுச்சு. அது போய் திறந்திருந்த ஒரு முத்துக்குள்ளே விழுந்து அதுவுமே நமக்கு சயின்டிஃபிக்கலாக தெரியும். முத்து வந்து நார்மலாக என்ன செய்யும், அந்த உயிரினமானது மலையிலேருந்து விழுந்து அந்த இதை வாங்கி உள்ளே போய் கொஞ்ச நாள் கழித்து முத்தாக மாறும்னு. ஸோ இந்த ஆத்தர் இதை கம்பேர் பண்ணுறாரு, இந்த ஈவெண்ட்டையும் அந்த ஈவெண்ட்டையும். அடுத்தது பாருங்கள், அடுத்த லைனு லோக். இதுதான் மெசேஜ், ஹி இஸ் அட்வைஸ் டு அஸ். இந்த போயம் மூலமாக நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். லோக் யோகி ஹை ஜிஜக்தே சோச்தே. இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன செய்கிறாங்களாம், ஜப்கி உன்கோ சோட்னா படுத்தா ஹேகர். இந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஜிஜக்தே அப்படின்னா தயக்கம், சோச்தே திங்கிங், ஏதாவது செய்யலாமா. உன்கோ சோட்னா படுத்தா ஹைகர் அப்படின்னா எப்போ விட்டு நீங்கள் இப்போ அது மலைக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே இருந்திருந்து அந்த மலைத்துளி மேகத்துக்குள்ளே இருந்தால் என்ன ஆகிருக்கும், ஒன்றும் ஆகிருக்காது, வேஸ்ட்டாக போயிருக்கு. இன்றைக்கி வெளியில் வந்ததுனால தான் மாறிச்சு. வெளியில் வரும்போது இறைவன் யார் மூலமாவது ஏதோ ஒரு உதவி செய்து நமக்கு எங்கிட்டாவது ஒரு நல் வழியை கொடுத்து எப்படியோ கொண்டு போய் நம்மளை நல்ல இடத்துல உட்கார வச்சுருவாருன்ற ஒரு அருமையான கான்செப்ட் அழகாக சொல்லியிருக்கிறாரு. லோக்கு ஏஹி ஹை, மக்களும் இப்படித்தான். ஜிஜக்சே சோச்சித்தே ஜப்கி உनको சோட்னா படுத்தா ஹைக்கர். வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு செயலை செய்யணும்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. கிந்து கர்கா சோட்னா அக்சர் உன்கே. அடிக்கடி இப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க மீன்ஸ் எந்த முயற்சிகளையும் வேகமாக செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பூந்து சா குச்சா உருகி தேத்தா ஹைகர். அதுதான் மெயின். எப்படி இந்த ஒரு மலைத்துளிக்கு கடவுள் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து முத்தா மாற்றினாரோ அதே மாதிரி குச்சிகி தேத்தா ஹைக்கர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு செழிப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த போயட்டினுடைய மீனிங். அருமையான கான்செப்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. இந்த 4 ஸ்டான்ஸாக்குரிய மீனிங் பை மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக நீங்கள் ERC பார்ட் கேட்டால் ஈஸியாக எழுதிடலாம். இதனுடைய क्वेश्चन आंसर्स पारेंगे. प्रश्नों के उत्तर लिखिए. बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती है? என்ன யோசிச்சு, क्यों मैं बच जाऊंगी या धूल में
या मिलकर नष्ट हो जाऊंगी நான் பொழப்பனா சாவனான்னு தான் யோசிச்சிச்சு அதுதான் ஆன்சர் ரைட் कवि बूंद के वाक्य का वर्णन कैसे करते हैं என்ன சொன்னார் கவி பக் கை உஸ்கால் கா ஏ கைசி ஹவான்னு சொன்னாரா ஒரு காற்று வந்துச்சு அதை இழுத்துட்டு போச்சு ஸோ என்னென்ன செஞ்சிச்சு சமுத்திர ஓர் ஆயி அன்மணி அப்படின்ற இதுதான் இதனுடைய கான்செப்ட் பூந்த் கைசே மோத்தி பன் ஜாத்தி ஹை என்ன செஞ்சிச்சு முங்கு கூ அதாவது குலா சீப்பு மே கிர்கர் மோத்தி பனி சரிங்களா நெக்ஸ்ட் ஏக் பூந்த் கவிதா கா உத்தேசிய கியா ஹை என்ன ஆத்மீ கர் சோட்னா ஜிஜக்தே ஹை இதுதான் இதனுடைய உத்தேசியம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் இந்த போயத்தோடு முடிச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏக் பூந்த் இதே மாதிரி நாளைக்கு அடுத்து ஒரு மத்தியமா லெசன்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீச்சிங்ஸ் நம்மளுடைய கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வித்யாலயாவான சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ